ஒரு சூப்பர் ஃப்ளஃபியான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நீங்கள் பாருங்கள், என் கையை வச்சு நான் அதை பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. சாப்பிடும்போது வாயில் போட்ட உடனே கரைஞ்சிருச்சு. செய்கிறதுக்கு இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தும் இந்த 1 கப் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தப்பை எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறமா உளுந்து மாவு அரைக்கும் போது இந்த பதத்தில் இருக்கணும். அதை நல்லா பார்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி அதில் 1 கை அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கையை வச்சே கிளறி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். காலையில் எடுத்து நான் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா மேலே புளிச்சு வந்துருந்துச்சு. அதை பெரிய கரண்டியை வச்சு நான் நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றும் போது நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கு மேலே இட்லி மாவு எடுத்து பார்த்தா பயங்கர சாஃப்டாக இருந்தது. ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.